ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் பிஜி டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி டோக்கன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சி டோக்கன்ஸ்னால் என்ன? வேர்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சி டோக்கன்ஸ் இல்லாமல் நம்மளால் சி ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ண முடியாது. டோக்கன்னா என்னென்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் யூஸ்ட் இன் சி ப்ரோக்ராம். நம்ம சியில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டுமே வந்து ஒரு டோக்கன் தான். நம்ம யூஸ் பண்ணுற செமிகாலன் கமா கூட வந்து ஒரு டோக்கன் தான். டோக்கன்ஸ் தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஒரு சி டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டோக்கன்ஸை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோவில் சி டோக்கன்ஸில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் சி டோக்கன்ஸ். மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. இது என்னென்னா keywords, identifier, constants, operators, special characters, strings. இந்த 6 தான் வந்து C token. இது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் keywords. keywordsனா collection of predefined or reserved words அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்காக இந்த கீவேர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து லோயர் கேஸில் தான் இருக்கும். அப்புறம் இந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் நேமாவோ அல்லது ஃபங்க்ஷன் நேமாவோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்குன்னு. ஸோ அதை நீங்கள் வேரியபிள் நேமாவோ ஃபங்க்ஷன் நேமாவோ யூஸ் பண்ண முடியாது. மொத்தம் எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுமா? சி லாங்குவேஜை பொறுத்த வரையும் மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற 32 கீவேர்ட்ஸ் தான் நம்ம சி லாங்குவேஜோட கீவேர்ட்ஸ். இதில் வந்து ஆட்டோ, பிரேக், கேஸ், டபுள், இன்ட், ஸ்ட்ரக்ட் இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷன் இருக்குது. ஒவ்வொரு கீவேர்டுமே ஒவ்வொரு வேலையை செய்யும். நீங்கள் இந்த 32 கீவேர்டோட ஃபங்க்ஷனையும் ஒவ்வொன்றத்தையும் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் எஃபிஷியண்டான சி ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சில கீவேர்ட்ஸை பற்றி சொல்கிறேன். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய கோட்லாம் டெவலப் பண்ணுவோம். அப்போ மற்ற கீவேர்ட்ஸை பற்றிலாம் பார்க்கலாம். இங்கே நான் சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று எடுத்திருக்கேன் கீவேர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இதில் வழக்கமாக நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து int a = 0 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து int தான் வந்து கீவேர்டு. இன்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற வேரியபிள் வந்து ஒரு இன்டீஜர் டைப் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் அப்படின்னு போட்டு நான் கோட் டெவலப் பண்ணியிருக்கேன். இஃப் அண்ட் எல்ஸ். இந்த இடத்துல இஃப் அண்ட் எல்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு. இந்த இஃப்ங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு. லாஜிக்கலாக இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸானு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இஃப் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. எல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கீவேர்டோட ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபையர் பற்றி பார்க்கலாம். ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு வேரியபிளோ ஒரு ஃபங்க்ஷனோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம்ல, அதை தான் வந்து ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து யூசர் தான் வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதாவது எந்த ஒரு ப்ரோக்ராமர் வந்து கோடு டெவலப் பண்ணுறாரோ அவர் தான் வந்து இதை டிஃபைன் பண்ணுவார். ஐடென்டிஃபையரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு ஐடென்டிஃபையர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரு டிஜிட்டாக இருக்கக்கூடாது, அதாவது நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. அது ஒரு அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், அது ஒரு ஆல்பபெட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா _PGTech அண்ட் PGTech. ஐடென்டிஃபையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். கேப்ஸ் லெட்டரில் வந்து ஒரு ஐடென்டிஃபை வந்து டிஃபைன் பண்ணுறீங்க, ஸ்மால் லெட்டரில் வந்து அதே ஐடென்டிஃபையரை வந்து டிஃபைன் பண்ணுறீங்க. ரெண்டுமே வந்து இங்கே சேம் கிடையாது. ரெண்டையுமே வேறு நேமாக தான் அது சி ப்ரோக்ராம் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுற ஐடென்டிஃபையரோட லென்த் வந்து 31 கேரக்டர்ஸை தாண்டி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இடையில வந்து கமா ஆர் பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் வந்து எரர் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த 32 கீவேர்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபையராக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ப்ரீடிஃபைன்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதை வந்து நம்மளால் ஐடென்டிஃபையராக வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஐடென்டிஃபையருக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐடென்டிஃபையர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் = 30 அப்படின்னு சொல்லி ஒரு இன்டீஜர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஐடென்டிஃபையர். இது ஏன்னா இதை வந்து நம்மளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணதுனால இதுதான் வந்து ஐடென்டிஃபையர். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து print hello world அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நம்மளாக டிஃபைன் பண்ணதுனால இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர். ஓகே, ஐடென்டிஃபையர்னால் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையரோட ரூல்ஸை வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஐடென்டிஃபையரோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன?
அதாவது எந்த ஒரு ஐடென்டிஃபையர் க்ரியேட் பண்ணாலும் அதோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து டிஜிட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா ரூல். இங்கே வந்து நம்ம டிஜிட்டாக ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கம்பைல் பண்ணி பார்க்கும்போது என்ன எரர் வருதுங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் வந்து 8ன்னு போட்டுக்கிறேன் இந்த வேரியபிள் முன்னாடி. இப்போது இந்த வேரியபிள் வந்து டிஜிட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து ரூல்ஸுக்கு வந்து அகென்ஸ்டாக இருக்குது. இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு நம்மளுக்கு. எரர் இன்வேலிட் சஃபிக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற நேமுக்கு முன்னாடி ஒரு இன்வேலிட் சஃபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த எரர். அது என்னன்னா இந்த டிஜிட் போட்டதுனால தான் இந்த எரர் வந்திருக்கு. இதனால தான் ஒரு டிஜிட்டை ஐடென்டிஃபையர் முன்னாடி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். இப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு லோயர் கேஸில் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே இன்னொரு இன்டீஜரில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேப்சல் லெட்டரில் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் தான். ஆனால் இது வந்து லோயர் கேஸு, இது வந்து அப்பர் கேஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அப்பர் கேஸை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். நான் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். கம்பைல் பண்ணுறேன். எரர் எதுவும் இல்லை, வார்னிங் எதுவும் இல்லை. இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 40 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது அப்பர் கேஸில் என்ன டிஃபைன் பண்ணனோ அந்த வேல்யூ தான் வந்திருக்கு. இதே வந்து இங்கே லோயர் கேஸ் போடுறேன். இப்போ ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணலாம். கம்பைல் ஆகிடுச்சு, எரர் எதுவும் இல்லை. ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் என்ன வேல்யூ டிஃபைன் பண்ணியிருந்தோமோ அந்த வேல்யூ வந்திருக்கு. ஸோ இதனால தான் வந்து நம்ம கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஐடென்டிஃபையரோட லென்த் வந்து லெஸ் தென் 31 கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூலு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்ராசி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் படி தான் வந்து 31 கேரக்டருக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சில கம்பைலர்ஸில் நம்ம 31 கேரக்டருக்கு மேலேயும் வந்து நம்ம ஐடென்டிஃபையர் நேம் கொடுத்துக்கலாம். ஆனால் 31 கேரக்டருக்குள்ளே உள்ளது தான் அஸ் பர் ஸ்டாண்டர்ட். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஐடென்டிஃபையர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 31 கேரக்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு ஐடென்டிஃபையருக்கு இடையில கமாவோ பிளாங்க் ஸ்பேஸோ வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இங்கே கொடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து இந்த அண்டர்ஸ்கோர் எடுத்துகிட்டு நான் இங்கே கமா கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு இப்போ வந்து கம்பைல் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அன்டிக்ளேர்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வருது. இதனால தான் வந்து நம்ம கமாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பிளாங்க் ஸ்பேஸ் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து கம்பைல் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் எரர் வந்திருக்கு. எந்த லைன்லனா 11th லைனில் தான் எரர் வந்திருக்கு. இதனால தான் நம்ம வந்து பிளாங்க் ஸ்பேஸ் வந்து கொடுக்கக்கூடாது ஒரு ஐடென்டிஃபையருக்கு இடையில. அதே மாதிரி கீவேர்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபையராக வந்து யூஸ் பண்ண முடியாது. இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு கீவேர்டை வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண டைப் பண்ணுறேன். ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே 11th லைனில் வந்து எரர் வந்திருக்கு. 2 or more டேட்டா டைப்ஸ் இன் டிக்ளரேஷன் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ இன்ட்டுங்கிறதும் ஒரு டேட்டா டைப்பு, ஃப்ளோட்டுங்கிறதும் ஒரு டேட்டா டைப். அதனால தான் வந்து நம்ம கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கீவேர்ட்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது சியில். அதனால் கீவேர்ட்ஸை வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அடுத்த சி டோக்கன்ஸை பற்றிலாம் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.